ஸ்டார்ட். நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் உங்களுடைய அன்பன் ஆறுமுகம். பென்சில் பாக்ஸ் சேனலில் அசால்ட் ஆறுமுகன்ற பேரில் தொடர்ந்து நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தகவல். நடிகர் எம்ஆர் ராதா ஒரு துணிச்சலான அதே நேரத்தில் அற்புதமான நடிகர். அவருடைய நாடகங்களுக்கும் மற்ற நாடகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு ஊரில் ஒரு வாரம், அதாவது 7 நாட்களுக்கு நாடகம் போடுறாருன்னா 7 நாளும் புதிய புதிய தகவல்களை அந்த நாடகத்தில் சொல்லுவார். அதனால் முதல் நாள் வரக்கூடிய பார்வையாளர்கள் தொடர்ந்து 7 நாளும் வருவாங்களாம். அதே நேரத்தில் எந்த விஷயத்தையுமே துணிச்சலாக வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் தான் நடிகர் எம்ஆர் ராதா. அவருடைய நாடகங்கள்லேருந்து அந்த நாடகத்தை அப்போ நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு நாள் அவர் நாடகத்துக்காக மேடைக்கு வராரு. அப்போ மைக்கு சரியாக ஒர்க் பண்ணல. மைக் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, முதல்ல இருக்கக்கூடிய, அதாவது முதல் வரிசை இருக்கக்கூடியவங்க நல்லா கேட்குது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கேட்கல. இவர் தான் துணிச்சலான ஆளுன்னு நான் சொன்னால. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ மைக் சரி பண்ணணும் கூட்டார். மைக்கை சரி பண்ணியா அப்படின்னு. சரி பண்ணுறா அப்படின்றாரு அவர். இந்த முன் வரிசையில் உட்காந்துருக்கான் பார், அவன்லாம் ஓசியில் வந்திருக்கிறவன், அவன்லாம் பெரிய பிக் ஷாட்டு, அவன் டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்க மாட்டான். பின்னாடி இருக்கான் பார், அவன் தான் காசு கொடுத்து வாங்குறான், அவன் தான் என்னோடய ரசிகன், அவனுக்கு நல்லா கேட்கணும், அதனால் ஒழுங்கு மரியாதை மைக்கை சரி பண்ணு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க மத்தியிலே துணிச்சலாக சொன்னாராம். இப்படிப்பட்ட துணிச்சலான அதே நேரத்தில் வெளிப்படையாக பேசக்கூடியவர் தான் நடிகர் எம்ஆர் ராதா. இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு தடவை அவர் மாலை நேர நாடகத்துக்காக புறப்பட்டு வர்றார். சாயந்தரம் 6:30 மணிக்கு நாடகம். அந்த நாடக கொட்டை முழுவதுமாக நிரம்பி வழியுது 6 மணிக்கு. 6:20க்கு நடிகர் எம்ஆர் ராதா காரில் வந்து இறங்குறார். எப்பயுமே அவர் கூட ஒரு நாயை அழைச்சிட்டு வருவார். இப்போ 6:20 அந்த நாடகத்தை நடத்தக்கூடிய ஊழியர்கள் வந்து சொல்கிறாங்களாம், ஐயா 6 மணிக்கே ரசிகர்கள் ஒன்று கூட்டிட்டாங்க, இந்த கொட்டை நிரம்பி வழியுது, இப்போ உடனே நாடகத்தை போடுன்னு கத்துறாங்க, என்ன செய்யலாம், வாங்க நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு. இவர் நேரம் மேலே ரொம்ப கரெக்டாக இருப்பார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தான் கூட கூப்பிட்டு வந்து அந்த நாயையும் கூட்டிக்கிட்டு மேடைக்கு போகிறார். திரையை விளக்க சொல்கிறார். கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சுருக்கிறார். இந்த நாய் அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பார்த்து வல்லுன்னு குலைக்குது. இப்போ நடிகர் எம்ஆர் ராதா சொன்னாரான் நாயை பார்த்து, 6:30 மணிக்கு தான் உனக்கு பிஸ்கட் போடுவேன், அதுக்கு முன்னாடி நீ கத்திக்கிட்டு இருந்தால் நான் எப்படி உனக்கு பிஸ்கட்டை போட முடியும், 6:30னா 6:30 தான், அதுக்கு முன்னாடி அனாவசியமாக குறைச்சிக்கிட்டு இருக்காத, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு அந்த மேடையிலேருந்து இறங்கி வந்துட்டாராம். தன்னுடைய ரசிகர்களால் தான் இவர் உச்சத்துக்கு வந்தார் அப்படின்னா கூட அந்த ரசிகர்களுடைய தவறை சரியாக சுட்டி காட்டக்கூடிய உன்னதமான துணிச்சலான ஒரு கலைஞன் தான் எம்ஆர் ராதா. இப்படி சுவையான தகவல்களை நாம் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.